அதியன் தமிழ் டாக்கீஸர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் சசி இயக்கத்துல விஜய் ஆண்டனி, சுவாசிகா மற்றும் பலர் நடிச்சிருக்கிற 100 சாமி. இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து மேரேஜ் ஆயிட்டு 2 சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு விபத்துல இறந்துடுறாங்க. இந்த 2 சின்ன பசங்களையுமே தனி ஆளா இருந்து வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 பசங்களும் வளர்ந்துடுறாங்க. ஒருத்தன் காலேஜ் போறான், ஒருத்தன் ஸ்கூல் படிக்கிறான். இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க, ஏமா பசங்க தான் பெரியவங்களா ஆயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா வந்து உடனே வேணான்னு சொல்லல. உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருக்குது. சரி என் பையன் சொன்னா ஓகே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட. உடனே அந்த ஹெட் மாஸ்டர் போயிட்டு அவங்க பையன் கிட்ட கேக்குறாரு, ஏம்பா நீயும் வந்து பெரிய ஆளாயிட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டு போறீங்க, ஒரு அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் கோவப்படுறான். அந்த ஹெட் மாஸ்டர் வந்து ரொம்ப திட்டிடுறான். ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அப்படிங்கிற மாதிரி திட்டிடுறான். ஒரு கட்டத்துல அந்த பையன் காலேஜுக்கு போயிட்டு யோசிக்கும் போது தான் தெரியுது, ஆமால்ல நம்மளாம் போயிட்டதுக்கு அப்புறம் அம்மா தனியா தானே இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு துணை இருக்கணும்ல அப்படின்னு யோசிக்கிறான். இதுக்கு அந்த பையன் ஓகே சொன்னாலும் 2வது பையன் ஒத்துக்க மாட்றான். அவனையும் ஒத்துக்க வச்சு இதுக்கப்புறம் படம் எப்படி போகுது, உண்மையிலேயே அந்த அம்மாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களா அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த 100 சாமி. உண்மையிலேயே படம் வந்து சூப்பரா இருக்குதுங்க. நம்ம இயக்குனர் சசியை பத்தி உங்களுக்கே தெரியும். ஒரு வித்தியாசமான கதைகள் எடுக்கிறவரு. அதே மாதிரி தான் இது ஒரு வித்தியாசமான கதையை எடுத்திருக்கிறாருங்க. இந்த கதை வந்து ஒரு உண்மை கதை அப்படின்னு தான் படத்தை ஆரம்பத்திலேயே போடுறாங்க, கடைசியாவும் போடுறாங்க. உண்மை கதை அப்படின்னு போடுறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல கதையை தாங்க சசி எடுத்திருக்காரு. எப்பவுமே வழக்கம் போல இந்த பிச்சைக்காரனா இருக்கட்டும், நிறைய படங்கள் அவர் நிறைய நல்ல நல்ல படங்கள் எடுத்தவரு நம்ம சசி இயக்குனர். அதே மாதிரி ஒரு அருமையான கதையை தான் இந்த படத்துல எடுத்திருக்கிறாரு. உண்மையிலே சொல்றேன். இந்த நம்ம ஹீரோயினோட கேரக்டர்ல தமிழ்நாட்டுல எவ்வளோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது திருமணமாகி இறந்தவங்க, விதவையா இருந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் குடுக்குற மாரி தான் இந்த படம் வந்திருக்குது. ஒரு நல்ல படத்த தான் இயக்கியிருக்கிறாங்க. நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்து பாதி படத்துக்கு மேல தான் வராரு. உண்மையிலேயே சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு குடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் வந்து சூப்பரா உள்வாங்கி நல்லாவே நடிச்சிருக்கிறாரு விஜய் ஆண்டனி. நானும் விஜய் ஆண்டனி படங்கள் வந்து கன்டினியூவா ரொம்ப பார்க்கிறவன் தான். ரொம்ப வித்தியாசமான படங்கள் எடுக்கிறவர் தான் நம்ம விஜய் ஆண்டனி. நம்ம ஹீரோயின் சுவாசிகாவ பத்தி சொல்லவே வேணாங்க. வேற லெவல்ங்க. சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. ஒரு அமைதியான கேரக்டரா, ஒரு அம்மாவா, குழந்தைய கஷ்டப்பட்டு வேலை செய்யறது, படிக்க வைக்கிறது பசங்கள, எல்லா கேரக்டர்லயுமே அந்த நம்ம ஹீரோயின் சுவாசிகா வந்து சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. பேட்டியில கூட விஜய் ஆண்டனி சொல்றாரு ஆடியோ லான்ச்ல, "சுவாசிகா உங்களுக்கு கண்டிப்பா ஆஸ்கார் அவார்டு வரும். இப்போதைக்கு இந்த ஆஸ்கார் அவார்ட வந்து வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் கேன குடுக்குறாரு. "இந்த வாட்டர் கேனையே இப்போதைக்கு நீங்க ஆஸ்கார் அவார்டா வச்சுக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்" அப்படின்லாம் கூட அந்த ஆடியோ லான்ச்ல பேசினாரு. உண்மையிலே நீங்க எல்லாரும் ஒரு முறை பார்க்க வேண்டிய படம் தான் இந்த 100 சாமி. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் குடுக்கும் இந்த படம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அதியன் தமிழ் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.